ஓபிஎஸ்ஸின் கோட்டை கூண்டோடு காலி. அதிமுகவிலே இணைந்த 2000 பேர் மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் செய்துவிட்டு தாய் கழகமான திமுகவிலே இணைந்திருக்கிறேன் என நமது ஓபிஎஸ் அவர்கள் மார்தட்டி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நேற்று தினம் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட அதிமுகவினரை நான் திமுகவிலே இணைக்கிறேன் என சொல்லி ஒரு பெரிய விழாவும் நடத்தி அதிலே தமிழக முதலமைச்சர் கூடிய ஐயா ஸ்டாலினை வரவழைத்து அந்த விழாவையும் நடத்தி முடித்திருக்கிறார் நமது ஓபிஎஸ் அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவருடைய சொந்த மாவட்டமான தேனி மாவட்டத்திலே அந்த விழாவை நடத்தாமல் மதுரையில் நடத்தியது திமுகவினரே கேள்வி கேட்கக்கூடிய வகையில் தான் இருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது திமுகவினரையே மறுபடியும் திமுகவிலே இணைத்துக் கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே ஒரு புறம் வெளியாகி கொண்டுதான் இருந்தது. அது ஒரு புறம் இருந்தாலுமே நேற்றைய தினம் தேனி மாவட்டம் ஓபிஎஸ்ஸின் கோட்டை என கருதப்படக்கூடிய அந்த தேனி மாவட்டம் மொத்தமும் எடப்பாடி பழனிசாமியிடம் ஐக்கியமாகி இருக்கிறது என செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டம் அரசியல் களத்தில் பெரும் திருப்பமாக ஓபிஎஸ் அணியை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜக்கையன் மற்றும் ராமன் தலைமையில் சேலம் சூரமங்கலத்தில் உள்ள அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு நேரிலே சென்று தங்களை அதிமுகவிலே இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்போது அதிமுகவின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களாக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய ஜக்கையன் மற்றும் ராமன் தலைமையிலே சேலம் சூரமங்கலத்தில் உள்ள அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்திற்கு நேரடியாகவே வருகை தந்து கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் தன்னை அதிமுகவிலே கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் வெளியாகி கொண்டிருக்கிறது. தேனி போடி கம்பம் மற்றும் பெரியகுளம் ஆகிய முக்கிய பகுதியிலிருந்து வந்திருக்கும் இந்த நிர்வாகிகளுக்கு பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொன்னாடை போர்த்தி உற்சாகமான வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். ஓபிஎஸ் அணியிலிருந்து இவ்வளவு பெரிய அளவிலான நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இணைந்திருப்பது தேனி மாவட்டத்தில் அக்கட்சியின் பலத்தை அதிகரிப்பதோடு வரும் காலங்களில் எடப்பாடி பழனிசாமியின் கரங்களை மேலும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய நகர்வாகத்தான் அரசியல் வல்லுநர்கள் இந்த நகர்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நிகழ்வை பார்க்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் ஒரு புறத்திலே 1 லட்சம் தொண்டர்களை நான் திமுகவில் இணைத்து விட்டேன் என சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு புறத்திலே அவர் சொந்த மாவட்டமாக இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் ஒரே நாளிலே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுக தாய் கழகமான அதிமுகவிலே தன்னை மீண்டும் கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஓபிஎஸ் என்னதான் முயற்சி செய்தாலும் சரி அதிமுக கூடிய தொண்டர்களை பிரித்து கொண்டு திமுகவை இணைப்பதற்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓபிஎஸ் வேண்டுமானாலும் கட்சி மாறலாம், கட்சி மாறி கலைஞரையும் ஸ்டாலினையும் தெய்வமாக கும்பிடலாம். ஆனால் அதிமுக கூடியவர்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மையாரையும் தவிர வேறு யாரையும் வணங்கப் போவது கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.